குட் ஈவினிங் டு ஆல். நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 20th லெசன் எடுத்துக்கோங்க. ப்ரீடிங் அண்டு பயோடெக்னாலஜி. ஹெட்டிங் வந்து ப்ரீடிங் அண்டு பயோடெக்னாலஜி. அப்படின்னா ப்ரீடிங்னா இனக்கலப்பு, அண்டு பயோடெக்னாலஜினா உயிர் தொழில்நுட்பவியல். அதான் ப்ரீடிங் அண்டு பயோடெக்னாலஜி. இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் பற்றி இதை படிக்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் சொல்லக்கூடிய ஹெட்டிங் பார்க்க போகிறோம். இப்போ இன்ட்ரடக்ஷன் சொல்லியாச்சுன்னா அந்த ஹெட்டிங்கில் என்ன சொல்ல வராங்க? இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா அறிமுகம். பாருங்க, இந்தியாவுடைய பாப்புலேஷன் இஸ் லைக்லி டு ரீச் 1.7 பில்லியன் பை 2050. 2050 இந்தியாவுடைய பாப்புலேஷன் வந்து 1.7 பில்லியனை எட்டிவிடும் சொல்கிறாங்க. 1.7 பில்லியன் எட்டிவிடும் சொல்கிறாங்க. ஆனால் கரண்ட் ரேட் ஆஃப் இந்தியா ஃபுட் ப்ரொடக்ஷன் வில் பி ஏபிள் டு மீட் ஓன்லி 59%. இப்போ உள்ள கரண்ட்டில் வந்து நம்மகிட்ட வந்து இருக்கக்கூடிய அதாவது உணவு 59% தான் இருக்குது. 59% மக்களுக்கு தான் உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியும். அப்போ கண்ட்ரி ஃபுட் டிமாண்ட் அட் த டைம் இப்பயே வந்து உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதுன்றாங்க. இந்தியாவுடைய மக்கள் தொகை 2050 1.7 பில்லியன் ஆகுன்றாங்க. ஆனால் இன்றைக்கே வந்து 59% ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் இருக்குது. இப்போயே உணவுக்கு டிமாண்டாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது கேன் இந்தியா ஃபீட் 1.7 பில்லியன் பீப்புள் பை 2050? 2050 இந்தியா எப்படி வந்து 1.7 பில்லியன் மக்களுக்கு உணவு கொடுக்க முடியும்? திஸ் கேன் பி மேட் பாசிபிள் பை பிளான்ட் ப்ரீடிங் அண்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி. பிளான்ட் ப்ரீடிங், அனிமல் ஹஸ்பண்ட்ரினா இதை எவ்வாறு செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா, தாவர பயிர் பெருக்கம் மற்றும் கால்நடை வளர்ப்பு, இந்த 2 ப்ராசஸ் மூலமாக தான் அதை சரி பண்ண முடியும். ஒன்று பிளான்ட் ப்ரீடிங், இன்னொன்று வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி. பிளான்ட் ப்ரீடிங்னா தாவர பயிர் பெருக்கம், இன்னொன்று வந்து கால்நடை வளர்ப்பு. இது 2 மூலமாக தான் அதை சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பாருங்க, பிளான்ட் ப்ரீடிங் இஸ் த ஆர்ட் ஆஃப் டெவலப்பிங் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட். அப்போ பாருங்க, தாவர பயிர் பெருக்கம் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்வது கூட ஒரு கலைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கலைனாலே ஒரு கலை சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆர்ட்ன்றாங்க இல்லையா, ஆர்ட் ஆஃப் டெவலப்பிங்னா அது ஒரு கலையாக எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்க. எப்படின்னா சுப்பீரியர் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியை பண்ணுறாங்க. பாருங்க, அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்வால்வ்ஸ் த ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ். அனிமல் ஹஸ்பண்ட்ரி பாருங்க, கால்நடை வளர்ப்பு. அந்த கால்நடை வளர்ப்பு விலங்கின பெருக்கத்தை உள்ளடக்கியது. இப்போ பார்த்தீங்கன்னா கால்நடையில் கூட என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான கால்நடை வளர்க்குறாங்க. அதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் எய்ம்ஸ் இம்ப்ரூவிங் த ஜீனோடைப் ஆஃப் அனிமல்ஸ், மேக் மோர் யூஸ்ஃபுல் வெல்ஃபேர் மேன்கைண்ட்ஸ். அதாவது இப்போ விலங்குகளுடைய ஜீனாக்கத்தை மேம்படுத்தி, ஜீனாக்கம்னா ஜீன்களை அதை டெவலப் பண்ணி அதை இது பண்ணி என்ன செய்யறாங்கன்னா, மனித குலத்துக்கு அதிக பயனுள்ள மனிதனுக்கு தேவையான அதிக விலங்குகளை உற்பத்தி செய்வதற்கு இன்னைக்கு இந்த அறிவியல் விலங்கின பெருக்கம் வந்து ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு செய்ய சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கால்நடை வளர்ப்புல வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குறாங்க. அது எப்படின்னா ஜீன் மாற்றத்தை ஏற்படுத்தி அதிக விலங்குகளை உற்பத்தி பண்ணுறான்னு சொல்றாங்க, மனித குலத்துக்கு தேவையானது. திஸ் என்பிசிஸ் பாருங்க, டொமஸ்டிகேஷன் அண்டு புரபகேஷன் அனிமல்ஸ். டொமஸ்டிகேஷன் சொல்றாங்க இல்லையா, அதாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உணவு உற்பத்தி தரத்தை அதிகரிக்க கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் விலங்குகளை பராமரித்து பெருக்கமடை செய்கிறாங்க. அப்போ அதிகமான அனிமலையும் உற்பத்தி பண்ணுறாங்க. கண்ட்ரோல்டு கண்டிஷன் கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் உணவு உற்பத்தி மற்றும் ஃபுட் குவாலிட்டி 2 தரம் உயர்ந்ததாக செய்கிறாங்க.
Another breaking through the emergency biotechnology is in the entry of modern biology. entry of modern biology சொல்கிறாங்க. அதாவது நவீன உயிரியலின் அங்கீகாரமாக விளங்குவது தான் இந்த பயோடெக்னாலஜி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றம் மற்றொரு திருப்புனையாகும். அப்போ இது மனித வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் மனித வாழ்க்கை உயர்த்துனா விச் paved by developing advanced healthcare brands. அதே மாதிரி diagnostic hits and food production to improve the quality of human life. அப்போ உடல்நலத்தை பராமரிக்கும் பொருட்கள், நோய் கண்டறியும் கருவிகள், உணவு உற்பத்தி ஆகியவற்றுக்கு வழிவகுக்கிறது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயோடெக்னாலஜி மூலமாக மனித வளத்தின் தரத்தை உயர்த்துவதற்காக பயோடெக்னாலஜி மூலமாக மனித வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்காக பராமரிக்கப்பட்ட பொருள், அதே மாதிரி நோய் கண்டறியும் கருவி, உணவு உற்பத்தி, இந்த மூன்றுக்கும் இந்த பயோடெக்னாலஜி வழிவகுக்குது. மூன்றுக்கும் இந்த பயோடெக்னாலஜி வழிவகுக்குன்னு சொல்கிறாங்க. மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் அண்ட் கிராஃப்ட் இம்ப்ரூவ்மெண்ட். மாடர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா நவீன விவசாய நடைமுறையில் வந்து எவ்வாறு பயிர் மேம்பாடு செய்ய முடியும். மாடர்ன் அக்ரிகல்ச்சர்னா நவீன விவசாய முறையில் எப்படி வந்து கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்னா பயிர் மேம்பாடு செய்வது அப்படின்னு பார்க்குறாங்க. மாடர்ன் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் ஆர் ஆக்டிவிட்டிஸ் கேரிட் அவுட் இம்ப்ரூவ் கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். அதாவது தாவரங்களை பயிரிடுவதில் மேற்கொள்ளப்படும் நவீன விவசாய செயல்பாடு மேம்படுத்தப்பட்ட விவசாய முறை எனப்படும். அப்போ பயிர்களில் வந்து ஒரு புதிய யுக்தியை பயன்படுத்துகிறோமா இல்லையா, அதுதான் தாவர மேம்பாடு சொல்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் ப்ரிப்ரேஷன் ஆஃப் சாயில். ஃபஸ்ட்டு வந்து சாயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். எந்த சாயிலில் வந்து நம்ம கல்டிவேட் பண்ணால் அதிக ஈல்டு எடுக்க முடியும் அப்படிங்கிற சாயிலில் வந்து சோவிங் அப்படி சொல்லியாச்சுன்னா அதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்படுத்துதல் சொல்லுவாங்க. அதாவது இதில் வந்து மண்ணை பண்படுத்துதல், சோவினை விதைத்தல், அப்ளிகேஷன் மெஷர்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ். அப்ளிகேஷன் மெஷர்ஸ் ஆஃப்னா உரங்கள் அதாவது இயற்கை உரங்கள், செயற்கை உரங்கள்ன்றாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அது மாதிரி இரிகேஷன்னா பாசன வசதி. ப்ரொடக்ஷன் ஃப்ரம் வீட்ஸ் அண்ட் பெஸ்ட். ப்ரொடக்ஷன் ஃப்ரம் வீட்ஸ்னா களைகள் இருந்து பாதுகாப்பு, பூச்சிகள் மற்றும் களைகள் பாதுகாப்பு. அடுத்து ஹார்வெஸ்ட்னா அறுவடை செய்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரெஸ்ஸிங் அண்ட் ஸ்டோரேஜ். த்ரெஸ்ஸிங்னா கதிர் அடிக்கிறது. த்ரெஸ்ஸிங்னா கதிர் அடித்தல் அண்ட் ஸ்டோரேஜ்னா சேமித்தல். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி தாவரங்களை உற்பத்தி செய்யப்படும். அதுக்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாயில் ப்ரிப்பேர் பண்ணணும். சாயில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சோவினா விதைகளை விதைக்கணும். அதில் வந்து ஃபர்டிலைசரை அப்ளை பண்ணணும். அதே அப்ளிகேஷன் தான் மேனூர்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர். உரங்களை ப்ராப்பர் இரிகேஷன்னா சரியான அளவுக்கு நீர்ப்பாசனம் யூஸ் பண்ணணும். ப்ரொடக்ஷன் வீட்ஸ் அண்ட் பெஸ்ட்னா பூச்சிகள் மற்றும் களையிலிருந்து பாதுகாக்கணும். அறுவடை செய்யணும். அதை அறுவடை த்ரஸ்டின்னு கதிரடிக்கணும். அதை ஸ்டோரேஜ் பண்ணணும். இதுதான் இந்த மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் அக்ரிகல்ச்சருடைய ஒரு ப்ராசஸ் சிஸ்டம். அதுபோல இந்த எய்ம் ஆஃப் கிராப் இம்யூன் இஸ் டெவலப் இம்ப்ரூவ்டு கிராப் வெரைட்டிஸ் ப்ராசஸிங் ஹை இருக்கு. அப்போ இதோடைய எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராப்பை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், விலையை வந்து மேம்படுத்த வேண்டும், விலைகளுடைய தரத்தை மேம்படுத்துவது, அதிக மகசூல். அதுதான் என்னது கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது. இட் டெவலப் இம்ப்ரூவ் கிராப் வெரைட்டிஸ். அதாவது உயர்ந்த தரம், நோய் எதிர்ப்பு திறன், கண்டிப்பாக பெட்டர் குவாலிட்டி. நீ வந்து ஈல்டு நல்லா அதிக ஈல்டு பண்ணணும். ஒன்று எந்த சீடை கல்டிவேட் பண்ணுறியோ அதில் நல்லா ஈல்டு எடுக்கணும். பெட்டர் குவாலிட்டினா நல்ல குவாலிட்டி இருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் டிசீஸ் அண்டு ஷார்ட்டர் டூரேஷன். அதாவது நோய் எதிர்ப்பு திறன், அந்த சீடுக்கு வந்து நோய் எதிர்ப்பு அதிகமாக இருக்கணும். ஷார்ட்டர் டூரேஷன்னா குறுகிய காலத்தில் வந்து ஈல்டு எடுக்கணும். குறுகிய காலத்தில் சாகுபடி செஞ்சு முடிக்கணும்ன்றாங்க. அடுத்து பார்த்தா நெக்ஸ்ட் கேள்வி வந்து கிரீன் ரெவல்யூஷன். சொல்கிறது
கிரீன் ரெவல்யூஷன்னா என்னென்னா பசுமை புரட்சி. அதுக்கு பேர் வந்து பசுமை புரட்சின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் இஸ் த ப்ராசஸ் பை இன்க்ரீஸ் த ஃபுட் ப்ரொடக்ஷன். அப்போ இந்த கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி ஏன் தோன்றுச்சு? கிரீன் ரெவல்யூஷனா பசுமை புரட்சி ஏன் தோன்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உணவு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துவதற்காக த்ரூ த ஹை ஈல்டிங். அப்போ ஹை ஈல்டிங் சொல்கிறாங்க இல்லைங்களா, ஹை ஈல்டிங் கிராப் வெரைட்டிஸ் அண்ட் மாடர்ன் அக்ரிகல்ச்சர் டெக்னிக்ஸ் இன் அண்டர் டெவலப்பிங் நேஷன்ஸ். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் அக்ரிகல்ச்சரை பயன்படுத்தி ஹை ஈல்டு கொடுக்கக்கூடிய சீரை கல்டிவேட் பண்ணி நம்முடைய ஃபுட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல நிறைய கிராப் வெரைட்டி, அதாவது ஈல்டு தரக்கூடிய கிராப் வெரைட்டியை மாடர்ன் அக்ரிகல்ச்சர் பிரின்சிபிள்ஸ்க்கு பயன்படுத்தி அதிகப்படுத்த சொல்கிறாங்க. இதுக்கு பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் நார்மன் இ ஃபோர்லாக். டாக்டர் நார்மன். அப்போ டாக்டர் நார்மன் இ ஃபோர்லாக் அண்ட் அமெரிக்கன் ஆர்கனமிஸ்ட், அதாவது ஃபாதர் ஆஃப் த கிரீன் ரெவல்யூஷன். இது ஒரு மார்க் கொஸ்டின். அமெரிக்க நாட்டை சேர்ந்த டாக்டர் நார்மன் இ ஃபோர்லாக் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் தான் ஃபாதர் ஆஃப் த கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவர் தான் முதல்ல அந்த பிரின்சிபலை உருவாக்கியிருக்கார். ரிசீவ்ட் த நோபல் பிரைஸ் இன் 1970. இவர் நோபல் பிரைஸ் வந்து 1970 வாங்கிட்டார். அடுத்து இந்தியா டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஜாயின் வித் ஃபோர்லாக் இன் பிரீடிங் கிரீன் ரெவல்யூஷன் இன்ட்ரடியூசிங் மெக்சிகான் வீட், அதாவது மெக்சிகான் சொல்லக்கூடிய நாட்டுடைய வீட் வெரைட்டிஸ், மெக்சிகான் நாட்டக்கூடிய கோதுமை தவிர வீட் வெரைட்டிஸ். திஸ் ஈவன்லி இன்க்ரீஸ்டு வீட் and rice production between 1960 and 2000. அப்போ இந்த நார்மன் ஃபோர்லாக்கோட எம்.எஸ். சுவாமிநாதன் சொல்லக்கூடிய இந்திய சயின்டிஸ்ட் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அந்த பசுமை புரட்சி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகானிலிருந்து இருக்கக்கூடிய வீட் வெரைட்டியை வந்து எடுத்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய தரத்தை வந்து அதனுடைய ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஈல்டை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அதிக உற்பத்தி. அப்போ கோதுமையையும் அரிசியும் அதிக உற்பத்தி செஞ்சவங்க யாருன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் மற்றும் ஃபோர்லாக் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். அடுத்து பாருங்க, ஃபீடிங் ஃபார் ஹை ஈல்டு அண்டர் பெட்டர் குவாலிட்டி. ஃபீடிங் ஃபார் ஈல்டு அண்ட் பெட்டர் குவாலிட்டினா அதிக மகசூல் மற்றும் உயர் தரத்திற்கான பயிர். ப்ரீடிங் ஹை ஈல்டுனா அதிக மகசூல், அதில் பெட்டர் குவாலிட்டினா உயர்ந்த தரம், நல்ல தரமான தரத்தை உருவாக்குவது. பாருங்க, இந்த மேஜர் சேலஞ்ச் தட் இந்தியா ஃபேஸ்ட் டூரிங் த post independence period was having enough food production for the growing population. என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம எப்போ வந்து சுதந்திரம் அதுக்கு பிறகு இந்தியா எதை ஃபேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியா எதை ஃபேஸ் பண்ணுச்சு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு, இந்தியா ஃபேஸ்ட் டூரிங் அடுத்த ஃபீல்டில் வந்து ஏன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் தேவையான அளவுக்கு உணவை உற்பத்தி பண்ணணும். அதுதான் ஒரு சவாலாக இந்தியாவுக்கு இருந்துச்சு. எஃபோர்ட் அண்ட் டேக் அண்ட் டெவலப் த ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் கிராப்ஸ். எஃபோர்ட், அதிகமான எஃபோர்ட் போட்டு அதிக மகசூல் தரக்கூடிய இந்த வெரைட்டியை வந்து பண்ணாங்க. அதுக்கு லீடிங் டு அதுக்கு பேர் தான் கிரீன் ரெவல்யூஷன் பேர். இப்போ பாருங்க, செமி டுவார்ஃப் வெரைட்டி இன் வீட் ரைஸ். செமி டுவார்ஃப் வெரைட்டிஸ், செமி டுவார்ஃப் அப்படி சொல்லியாச்சுன்னா பாருங்க, செமி டுவார்ஃப்னா அரைக்குள்ள, அதாவது தாவரம் வந்து அரைக்குள்ளமாக இருக்கும். அரைக்குள்ள கோதுமை மற்றும் நெல் இதை வந்து அவங்க உருவாக்குனாங்க. சோனாலிகா, கல்யாண் சோனா ஆர் செமி டுவார்ஃப் வெரைட்டி ஆஃப் வீட் டெவலப்ட் ஃப்ரம் ஹை ஈல்டிங். பாருங்க, சோனாலிகா, கல்யாண் சோனா இது ரெண்டுமே அரைக்குள்ள வீட், அரைக்குள்ள கோதுமைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னாங்க. இது ஒரு மார்க் கேட்கலாம். இது வந்து ஹை ஈல்டை கொடுத்துருக்கு. செமி டுவார்ஃப் ஃபர்டிலைசர் ரேஷம் வீட் வெரைட்டிஸ் ஃப்ரம் மெக்சிகோ. இது எப்படி இந்த வெரைட்டி கண்டுபிடிச்சாங்க பண்ணாங்கன்னா, கல்யாண் சோனா அரைக்குள்ள உற்பத்தி செய்யப்பட்டன பிலிப்பீன்ஸ் நாட்டை சேர்ந்த, அதாவது பாருங்க இது சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்ல வராங்க பாருங்கன்னா, சர்வதேச ஆராய்ச்சி நிறுவனம் பாருங்க, IRA பாருங்க,
IR8 என்ற அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள நெல் வகையை உற்பத்தி செய்யுது. யார் உற்பத்தி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, IR8ன்னு சொல்லக்கூடிய நெல்லை வந்து இது வந்து ஒரு ஹை ஈல்டிங் செமி டுவார்ஃப் ரைஸ்க்கு எடுத்துக்காட்டு IR8. செமி டுவார்ஃப் ரைஸ்க்கு எடுத்துக்காட்டு IR8. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா யார் டெவலப் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் சென்டர், அதுதான் IRCI, அப்புறம் IRRI சொல்லக்கூடியது. இவங்க தான் கவனிச்சாங்க. பிலிப்பைன்ஸ் எங்கன்னா பிலிப்பைன்ஸ் இது வந்து எங்கே இருக்குன்னா பிலிப்பைன்ஸில் இருக்குது. எது இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பிலிப்பைன்ஸில் இருக்குது. அவங்க தான் அந்த IR8ன்னு சொல்லக்கூடிய செமி டுவார்ஃப் ரைஸை உருவாக்குனாங்க. இன் 1966 திஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பிலிப்பைன்ஸ் அண்ட் இந்தியா. இது ரெண்டுமே பிலிப்பைன்ஸ்லையும் இந்தியாவிலையும் இதை அறிமுகப்படுத்தினாங்க. இட் வாஸ் எ ஹை பிரெட் ஹை ஈல்டிங் ரைஸ் வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டு மற்றும் ஹை ஈல்டு ரைஸ் வெரைட்டி பீட்டா ஃப்ரம் இந்தோனேஷியா. அதேமாரி பீட்டான்னு சொல்லக்கூடியது ஒரு ரைஸ் ஃப்ரம் இந்தோனேஷியா இருந்துச்சு. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ். அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஜிஓஜென் அது வந்து DGWG, அது DGOVG டுவார்ஃப் வெரைட்டி ஃப்ரம் சைனா. அப்போ சைனாவிலேயும் ஒரு டுவார்ஃப் அரைக்குள்ள அரிசி இருந்துச்சு. அவை வந்து பார்த்தீங்கன்னா DGOUஜென்னு சொல்லக்கூடிய சைனா வெரைட்டி. அதேமாதிரி இந்தோனேஷியா வெரைட்டி பீட்டா. அதேமாதிரி இந்தியா பிலிப்பைன்ஸ் வெரைட்டி வந்து IR8. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமி டுவார்ஃப் ரைஸ் வெரைட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரீடிங் பயிர் பெருக்கம் சொல்லக்கூடியது ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் நோய் எதிர்ப்பு திறன். பிளான்ட் ப்ரீடிங் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் சொல்லக்கூடியது அது பார்க்க போகிறோம். இல்லை நோய் எதிர்ப்பு அதிக மகசூல் பாருங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் plant disease caused by pathogens like virus, bacteria, fungi. இதெல்லாம் தாவரங்களை தாக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம். எதுன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ், பாக்டீரியா மற்றும் பூஞ்சை. இவைகளால் தான் வந்து தாவரங்களில் வந்து நோய் ஏற்படுது. இதெல்லாம் தீஸ் அஃபெக்ட் கிராப் வெரைட்டிஸ்னா இது வந்து நிறைய வந்து கிராப்பை வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. அதாவது கிராப் வெரைட்டினா அஃபெக்ட் கிராப் வெரைட்டினா பயிர்களை அதிக அளவு பாய்க்குது. Hence, it is important to develop disease resistant variety crops. அதுக்காகத்தான் நாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டியை உருவாக்கணும். அந்த வெரைட்டி வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கிராப் வெரைட்டிஸ் உருவாக்கணும்னா நோயை தாங்கும் தன்மையுடைய விதைகளை உருவாக்க வேண்டும் சொல்கிறாங்க. The word English yielding reduce use and fungicide and pesticides. ஃபங்கசைட்ஸ்னா பாக்டீரியாவையும் எதிர்த்து, அதாவது பாக்டீரியா கொல்லிகளை குறைவாக பயன்படுத்தி அல்லது பூஞ்சை கொல்லிகளை குறைவாக பயன்படுத்தி அதிக மகசூல் தரக்கூடிய ரைஸை அதிக மகசூல் தரக்கூடிய தாவரங்களை உருவாக்க வேண்டும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நீ எந்த வெரைட்டி கல்டிவேட் பண்ணுறிய, எந்த கிராப்பை கல்டிவேட் பண்ணுறிய அங்கே ஃபங்கசைட் அண்ட் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணி அது குறைந்தளவு யூஸ் பண்ணி அந்த வெரைட்டியை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. Some disease resistant varieties developed by the plant breeding given below. Plant breeding மூலமாக பயிர் பெருக்கத்தின் மூலமாக சில நோய் எதிர்ப்பு திறன் உடைய தாவரங்களை உற்பத்தி பண்ண முடியும். நம்ம வந்து உரத்தை பயன்படுத்தி தான் அங்கே இருக்கக்கூடிய பெஸ்ட்டு களைக்கொல்லியை நீக்கணும் கிடையாது. சீடுகளை அந்த மாதிரி உருவாக்கிடலாம். சீடுகளை எப்படி உருவாக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து பிளான்ட் ப்ரீடிங் டெக்னாலஜி மூலமாக சீடுகளில் வந்து அந்த சீடை கல்டிவேட் பண்ணால் அதுக்கு நோயே வராது. அப்படி ஒரு சீடை உருவாக்கணும், நோய் இல்லாத சீடை உருவாக்கணும். பாருங்களேன், அப்படி உருவாக்கின சீடு தான் வீட்டில் கோதுமையில் வந்து கிம்கிலின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி அந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. கிம்கிலின்னு சொல்லக்கூடிய அந்த தாவரத்துடைய சீடை கல்டிவேட் பண்ணினா அதுக்கு எந்த ஒரு இன்செக்ட்னாலேயோ இல்லை நோயினாலே பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா அந்த சீடு உருவாக்கப்பட்ட விதம் அப்படி ரெசிஸ்டன்ட் வெரைட்டி. இது வந்து ரெசிஸ்டன்ட் வெரைட்டி சொல்லக்கூடியது. அதே பாருங்கள், லீஃப் அண்டு ஸ்டிஃப் ரஸ்ட் கில் ஃபண்ட் இந்த மாதிரி 3 விதமான டிசீஸ் வராது. எதுனா இலை மற்றும் பட்டை துருநோய் ஹில் பண்ட் இதெல்லாம் வராது. காலிஃப்ளவர் வருங்க, அது பார்த்தீங்கன்னா செமி டுவார்ஃப் வெரைட்டி தான். இதுக்கு வந்து அந்த காலிஃப்ளவரில் என்னென்ன வெரைட்டினா பூசா சப்பட்ரா, அடுத்து பூசா ஸ்னோஃபால் K1 இந்த மாதிரி 2 வெரைட்டி உருவாக்கியிருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் வெரைட்டி. இதில் வந்து இந்த தாவரங்களுக்கு வரக்கூடிய
ஃப்ளாட்ன்ற நோய் வந்து வராது. அடுத்து பார்த்து கவுபியான்னு சொல்லக்கூடிய கவுபின்னு சொல்லக்கூடியது வந்து அதில் பூசா கோமான்னு சொல்லக்கூடியது. அதாவது கவுபியன்னா தட்டம்பயிர். கவுபியன் வந்து தட்டம்பயிர். தட்டப்பயிரில் ஒரு வெரைட்டி. தட்டப்பயிரில் வந்து ஒரு வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்டப்பயிரில் வந்து ஒரு வெரைட்டி. தட்டப்பயிரில் வந்து ஒரு வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்டப்பயிரில் ஒரு வெரைட்டி தான் என்னது பூசா கோமா. இது வந்து பாக்டீரியல் டிசீஸ் மாதிரி எடுத்து பார்க்குறது. பாக்டீரியல் ஃபைட்னுடைய டிசீஸை எடுத்து போராடக்கூடியது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் இன்செக்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். பிளான்ட் ப்ரீடிங்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து பயிர் பெருக்கம், அது மூலமாக பயிர் பெருக்கத்தை உருவாக்குறோம். இன்செக்ட் மூலமாகவோ பெஸ்ட் மூலமாக வரக்கூடிய, அதாவது இன்செக்டையும் பெஸ்ட்டையும் எதிர்த்து வரக்கூடிய ஒரு தாவரத்தை உருவாக்குவது. இன் அடிஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் a large number of insect pests has damaged the crops. அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் கூட வேற எதெல்லாம் பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்செக்ட் மூலமாகவும் பாதிப்பு ஏற்படுது, பெஸ்ட் மூலமாகவும் பாதிப்பு ஏற்படுது. அதை தடுப்பதற்காக வரும். ஹென்ஸ் இன்செக்ட் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் டெவலப்டு. அதுக்காக பிறகு பிளான்ட் ப்ரீடிங் மூலமாக நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. சம் ஆஃப் தம் கிவன் பிலோ. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிராசிக்கான்னு சொல்லக்கூடியது கடுகு தாவரம். அந்த கடுகு ஒரு வெரைட்டி தான் பூசா குருன்னு சொல்லக்கூடியது. அது வந்து அப்கிட்ஸ் இலைப்பேன் பாருங்க, செடிப்பேன் சொல்லுவாங்க, அது தாக்காமல் இருக்கும். அதுவும் அந்த மாதிரி உருவாக்குவாங்க. அதேமாதிரி ஃப்ளாட் பின் சொல்லக்கூடியது தட்டப்பை பின் சொல்லக்கூடியது. இதில் வந்து பூசா செம் 2 பூசா செம் 3 இந்த மாதிரி 2 வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா இதுவும் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி தான். இதில் வந்து வெட்டுக்கிளிங் மூலமாக இலைப்பேன் மூலமாக எந்த டிசீஸும் ஏற்படாது. அதேமாதிரி ஃப்ரூட் ஃபோரர்னா கனிகளை துளைப்படக்கூடிய பூச்சிகள் மூலமும் எந்த பாதிப்பு ஏற்படாது. அதுக்கு லேடிஸ் ஃபிங்கர் சொல்கிறது. இது வந்து பூசா சவானி. அது லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காயில 2 வெரைட்டி, பூசா சவானி, பூசா ஏஃபோர். இந்த ரெண்டுக்குமே தாக்கக்கூடிய, அதாவது சூட் சிஸ்டத்தை தாக்கக்கூடியது ஃப்ரூட் ஃபோரர். சூட்னா தண்டையும் பழங்களையும் ஓடக்கூடிய ஒரு இன்செக்ட் வந்து தாக்காது. அந்த அளவுக்கு அந்த வெரைட்டி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.